வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பலரையும் சந்தித்த நவநீதம் பிள்ளை யாழ் நோக்கி பயணம். இறக்குமதி செய்யப்படும் 12 வகையான பால்மா மாதிரிகளில் டிசிடி ரசாயன பதார்த்தம் இல்லை என சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நுவரெலிய பிரதிமேயர் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில். இலங்கை தொடர்ந்தும் நிவாரணம் எதிர்பார்க்கும் நாடு அல்ல, மத்திய வங்கியின் ஆளுநர் கருத்து. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்துக்கு புறப்பட்டுச் சென்றார். நாளை முற்பகல் அவர் வடமாகாண ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டுச் செல்ல முன்னர் கொழும்பில் அவர் பலரையும் சந்தித்து கலந்துரையாடினார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஃபான்டெரா, மெலிபன் மற்றும் லைஃப் சர்வ் ஆகிய நிறுவனங்களினது 12 பால்மா மாதிரி பிரிவுகளின் கீழ் இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மா வகைகளில் டிசிடி ரசாயனம் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த பால்மாக்களில் டிசிடி மற்றும் பொட்டியூலியம் பாக்டீரியா அடங்கியுள்ளதா என்பது தொடர்பிலான ஆய்வுகளுக்காக அதன் மாதிரிகள் தொழில்நுட்ப ஆய்வு நிறுவனத்திற்கும் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இந்த பால்மாக்களில் குறித்த ரசாயன பதார்த்தங்கள் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மா வகைகள் தொடர்பில் அண்மையில் பரவிய செய்திகளை கருத்தில் கொண்டு நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவின் ஆலோசனைகளுக்கு ஏற்ப சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் ஆய்வுகளுக்காக இந்த பால்மாக்களின் மாதிரிகள் ஆய்வு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதனைத் தவிர புரோட்டீன் அடங்கிய சிறுவர்களுக்கான 8 வகையான பால்மா மாதிரிகளை ஆய்வுகளுக்கு உட்படுத்தியுள்ளதாகவும் அதில் குளோஸ்டியம், பொட்டியூலியம் ரசாயன பதார்த்தம் அடங்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. மைலோவின் உள்நாட்டு உற்பத்திக்கு வே புரோட்டீனை பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வே புரோட்டீன் பிரான்சிலேயே உற்பத்தி செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை களஞ்சியப்படுத்தல், விநியோகித்தல் என்பவற்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் தென்மராட்சி பகுதியில் ராணுவத்தினர் பயன்படுத்திய காணிகள் மற்றும் வீடுகள் பிரதேச செயலாளரிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் ராணுவத்தினர் முகாம்களாக பயன்படுத்திய 10 வீடுகளும் 30 ஏக்கர் காணியும் பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்தார். தென்மராட்சி பகுதியில் உள்ள எழுதுமட்டுவாள், மிருசுவில், பரணி, மண்டுவில், ஏத்தாளை மற்றும் கட்பலி ஆகிய பகுதிகளில் உள்ள முகாம்களே அகற்றப்பட்டுள்ளதாகவும் ராணுவ பேச்சாளர் கூறினார். மூதூர் கூனித்தீவு கிழக்கு பகுதியில் 87 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இன்று மீள்குடியேற்றப்பட்டுள்ளனர். சுனாமியின் பின்னர் தற்காலிகமாக சூடைக்கூடா பகுதியில் குடியமர்த்தப்பட்டிருந்த 87 குடும்பங்களைச் சேர்ந்த 285 பேர் இவ்வாறு மீள்குடியேற்றம் செய்யப்பட்டதாக மூதூர் பிரதேச செயலாளர் தெரிவித்தார். இந்த கிராம மக்களுக்கு தமது சொந்த காணிகளை துப்புரவு செய்வதற்கான உத்தியோகபூர்வ அனுமதி இன்று வழங்கப்பட்டதாக மூதூர் பிரதேச செயலாளர் கூறினார். திருகோணமலை மாவட்ட செயலாளரின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ராணுவ படை தளபதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டதாக பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. கொழும்பு வெள்ளம்பிட்டிய பகுதியில் கூறிய ஆயுதத்தால் குத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இருவருக்கிடையில் நேற்றிரவு ஏற்பட்ட தகராறின் போது 24 வயதான இளைஞர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் கூறினர். மாத்தறை கெகனந்துர நாகுட்டிய பகுதியில் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 35 வயதான பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள காட்டுப்பகுதி ஒன்றிலிருந்து இன்று காலை இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் தலையில் காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டவர்கள் தொடர்பில் தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹெலிகாப்டரில் சென்று எங்காவது இறங்கும் போது ராஜித சேனாரத்ன, பந்துல குணவர்தன, மஹிந்த சமரசிங்க, GL பீரிஸ், அதே போன்று பாட்டு பாடும் யானையான தாசரி ஜெயசேகர போன்றோரை வரவேற்கின்றனர். எனவே இவ்வாறான புத்திசாலிகளை இந்த நாட்டை நிர்வகிக்கின்றனர். ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த துஷார போன்றோரே இருந்தனர். அதுவே உண்மையான நிலைமையாகும். உபேக்ஷா, மனுஷ, விஜய லோக்பண்டார் ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களாக இருந்தனர். அவர்களை இந்த மேடைகளில் வீற்றிருந்தனர். எனினும் இன்று நிலைமையை பாருங்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமது தவறுகளையும் குறைபாடுகளுடனேயே அனைவரும் செயற்படுத்துகின்றனர். எனினும் நிலைமைகளை புரிந்து கொண்டு இணக்கப்பாட்டுடன் செயற்படுவதே முக்கியத்துவம் பெறுகின்றது. வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ள நிலையில் வடமாகாண சபை தேர்தலை மக்கள் எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அரசாங்கம் முழுக்க உலகம் முழுக்க கடனை வாங்கி வச்சிருக்கு. நாங்க பாவிக்கிற சோப்பு, உப்பு, புளி, தீப்பட்டி எல்லாத்துக்கும் பேரு எந்த உத்தியோகத்தை யாருக்கு கொடுத்தாலும் அது அவங்க பொக்கெட்டுக்காக இருந்து கொடுக்குறதில்ல. கரண்டை கொடுத்தாலும் என்ன, ரோட்டை போட்டாலும் என்ன, உத்தியோகம் செய்தாலும் என்ன, அவங்க கங்கட பொக்கையில இருந்து யாரும் செய்வதில்லை. வந்து நான் நினைக்கிறேன் இந்த கிராமத்துக்கும் இந்த பிரதேசத்துக்கும் இந்த தேர்தல் மிக ஒரு முக்கியமான தேர்தல். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். நாளை முற்பகல் அவர் வடமாகாண ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டுச் செல்ல முன்னர் கொழும்பில் அவர் பலரையும் சந்தித்து கலந்துரையாடினார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் முதலில் இன்று கொழும்பு நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு சென்றார். அதன்போது அவர் பிரதம நீதியரசரை சந்தித்தார். பின்னர் அவர் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சட்டமா அதிபரை சந்தித்ததாக எமது செய்தியாளர் கூறினார். அதனை அடுத்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை நீதித்துறை அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமை சந்தித்தார். இதன்போது பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியதாக இந்த சந்திப்பின் பின்னர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் கூறினார். குற்றவியல் சட்டக்கோவையில் நாங்கள் கொண்டு வர இருக்கிற புதிய திருத்தங்கள் சம்பந்தமாக நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருக்கிற புதிய அணுகுமுறைகள் சம்பந்தமாக அவருக்கு பூரண விளக்கங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக யுத்தத்தின் பின்னரான சூழலில் சமூகங்களுக்கு இடையில் புரிந்துணர்வு ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகளும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்துவது சம்பந்தமாக எங்களுடைய அமைச்சின் கீழ் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள் சம்பந்தமாகவும் விரிவான விளக்கங்களை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நிறைய கேள்விகளை அவர் தொடுத்தார். குறிப்பாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கான
வழக்குகள் தாமதமாகின்ற விஷயம் சம்பந்தமாகவும் தடுப்பு காவலில் இருப்பவர்களை சந்திப்பதற்கு அவருடைய உறவினர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிற விஷயங்கள் சம்பந்தமாக இருக்கிற சர்ச்சைகள் குறித்தும் எங்களிடத்திலே அவர் கேள்விகளை எழுப்பினார். இதற்கு மேலதிகமாக குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகிற தலைவர் என்ற அடிப்படையிலே அண்மை காலமாக பள்ளிவாயலுக்கு மேல் பள்ளிவாயலுக்கு எதிராக செய்யப்படுகிற தாக்குதல்கள் குறித்து தன்னுடைய அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாக என்னுடைய கருத்துக்கள் அவர் அறிந்து கொள்ள விரும்பினார். புதிய அமைச்சு அமைக்கப்பட்டது தொடர்பாக அவர் இந்த கட்டத்தில் இவ்வாறு செய்யப்பட்டிருப்பது இந்த அமைச்சு முடியுமாக இருந்தால் அதை நீதி அமைச்சின் கீழ் கொண்டு வருவதுதான் சரியாக இருக்கும் என்ற ஒரு அபிப்பிராயத்தை குறிப்பிட்டார். அது அவருடைய கருத்தின்படி இதர நாடுகளில் அப்படியான நடைமுறை இருப்பதாக குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர், தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவை அவரது அமைச்சில் சந்தித்தார். நாட்டின் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக தமது அமைச்சு முன்னெடுக்கும் திட்டங்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை ஆணையாளரிடம் கையளித்ததாக சந்திப்பின் பின்னர் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் குறிப்பிட்டார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் மீள பெறப்பட்டுள்ளதா என வினவினார். இதுவரை அவ்வாறான விடயங்கள் உபக்குழுவில் செயற்படுத்தப்படவில்லை என்பதனை கூறினேன். வடக்கில் தேர்தல் நடாத்தி வடமாகாண சபையை நிறுவதன் மூலம் இது குறித்த இறுதி தீர்மானம் ஒன்றுக்கு வருவதற்கு மாகாண சபைகளுக்கு எவ்வாறான அதிகாரங்கள் உள்ளன என்பது தொடர்பில் ஆராயப்பட்டது. வடக்கில் தமிழ் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டு சிங்களத்தில் மாத்திரம் பிரசுரிக்கப்படும் ஆயின் அது சட்டவிரோதமானது. இது தொடர்பில் ராணுவ தளபதிக்கு எழுதியுள்ளேன். அதிகாரி ஒருவர் சென்று ஏதாவது ஒரு பெயர் பலகையில் மொழி மாற்றங்களை எவ்வாறு செய்வார்? அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. எனவே அது தொடர்பில் நான் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன். அவ்வாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி எனக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். எனவே இதனை நான் ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு எடுத்து கூறினேன். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளரின் இலங்கை விஜயத்திற்கு எதிராக தேரர்கள் உள்ளிட்ட சிலர் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் ஐக்கிய நாடுகளின் கொழும்பு அலுவலகத்திற்கு அருகில் செல்ல முற்பட்ட போது அமைதியின்மை ஏற்பட்டது. நவநீதன் பிள்ளைக்கு அழைப்பு விடுத்தவர்கள் மற்றும் அவரை சந்திக்கும் அனைவரும் நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அடுத்த மனித உரிமை பேரவையில் அவர் எமக்கு எதிராக முன்னிற்காவிட்டால் அது புதுமை அல்ல. නවනීදන් පිල්ලේ මැතිනිය එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ මානව හිමිකම් කොමසාරිස්තුමිය. நவநீதம் பிள்ளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர். இலங்கையை பொறுத்தமட்டில் ஐக்கிய நாடுகளின் உரிப்புரிமையை பெற்றுள்ளமை கௌரவமான ஒரு விடயம் என கருதும் நாடு. இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு 2 வருடங்களுக்கு முன்னரே அழைப்பு விடுத்தோம். உங்களது கண்களால் நிலைமைகளை பாருங்கள், உண்மையான நிலைமைகளை செவிமடுங்கள், நிலைமைகளை புரிந்து கொள்ளுங்கள். எமக்கு ஐக்கிய நாடுகள் சபையுடன் எவ்வித குரோதமும் இல்லை. இனவாதத்தை தூண்ட வேண்டாம். நவநீதம் பிள்ளையும் இந்த நாட்டிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ජාතිවාදය වපුරන්න එපා. නවනීදන් පිල්ලේ මැතිනිය මේ රටින් උගත යුතු පාඩමක් ඒක. මැතිනියනි එන්න මල් පිපිදයි බලන්න. නවනීදන් පිල්ලේ මැතිනියනි